எல்லாரும் தான் காசு வாங்கியிருக்காங்க. இங்க திமுகவும் காசு வாங்கியிருக்கு, அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா. காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. தப்பு இல்லை. சரி, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க, அதனால கொண்டு வரேன். யார் யாரு கொடுத்தாங்கன்னு சொன்னா யாருக்கு பதட்டம் இப்ப அதிகமாகுது? பிஜேபிக்கு தான் பதட்டம். இது அதாவது ஊரறிஞ்ச ரகசியமா ஆகி போயிடுச்சு. ஒண்ணு மறைச்சு அல்லது யூகமா அப்படிலாம் இல்லை, வெளிப்படையா அவங்களுடைய பதட்டம் தெரியுது. அப்ப இந்த பதட்டத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு எல்லாரும் ஒரு வகையில யூகிக்கிறாங்க. ஆமா, எனக்கு டாடா கொடுத்தாரு, பிர்லா கொடுத்தாரு, அம்பானி கொடுத்தாருன்னு காங்கிரஸ் பேசாம இருக்கு. இன்னைக்கும் அதை வற்புறுத்துறாங்க, வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க மடியில கனம்பில இருந்தா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. திமுக கிட்ட ஒரு மௌனம் இருக்கு. ஆனாலும் இது நேஷனல் இஷ்யூன்னு அவங்க கவனிடுறாங்க. அவங்களும் அம்பலப்பட போறாங்க. யாருக்கிட்ட மார்டின் கொடுத்தாலும் சரி, லாட்டரி மார்டின் கொடுத்தாலோ, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க யாராவது கொடுத்திருந்தாலோ, இல்ல அந்த கம்பெனி இந்த கம்பெனி எக்ஸ் ஒய் யாரு கொடுத்தாலும் வெளியே வரப்போ திமுக கிட்ட பதட்டத்தை நான் பார்க்கல. இவ்வளவு பணம், கணிசமான பணம் திமுக வாங்கியிருக்காங்க. பிஜேபி கிட்ட மட்டும் எதுக்காக இந்த பதட்டம் இருக்கு? அதை எப்படியாவது தடுக்கணும்னு. ஏங்க எவ்வளவு அயோக்கியத்தனங்க. 4 மாசம் எங்களுக்கு நேரம் வேணும், நாங்க அதை மேனுவலா வச்சிருக்கோம்னு சொல்றேன். கேட்கிற துணிச்சலை யாரு கொடுத்தா? எஸ்பிஐனுடைய சேர்மனோ சிஎம்டின்னு சொல்லுமே, சேர்மன் கம் எம்டி, அவர் தனிநபரா முடிவெடுத்து போய் அந்த அபிடவிட்டா அந்த கோரிக்கை அந்த பிரேயரை கொடுத்துருப்பாரா? 4 மாசம் டைம் வேணும். நிதி அமைச்சர்கிட்டயோ மத்திய அரசுகிட்டயோ ஆலோசிக்காமல் அப்படி ஒரு முக்கியமான விஷயத்துல, கொள்கை சார்ந்த விஷயத்துல போய் ஒரு உச்சநீதிமன்றத்தில் தானாக ஒரு சுயமா ஒரு முடிவெடுத்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்க முடியுமா? இல்லை. அப்போ இவங்க சொல்லி கொடுக்கணும், இப்படி மனு போடு. கன்னத்தில் அரைந்தது மாதிரி உச்சநீதிமன்றம் திருப்பி அடிச்சாங்க. சரி, கேட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும். நான் முதல்ல தீர்ப்பு கொடுத்து 22 நாள் ஆச்சு. இந்த 22 நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க கேட்டாங்கல்ல. இப்போ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பிரேயர்ல பெட்டிஷன்ல இவங்க என்ன சொல்றாங்க, சில இதெல்லாம் மேனுவலா இருக்கு, நாங்க அதை செய்யறதுக்கு மேட்ச் பண்ணி பார்க்க நாள் ஆகும். 2 ஃபைலா இருக்கு, ஒன்னு டிஜிட்டலாவும் ஒன்னு மேனுவலாவும் இருக்கட்டும். ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக் கோட் டிஜிட்டலைஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் அதுல இணைங்க, அதுல ஆதாரம் இணைங்க, பேன் இணைங்க, அதை இணைங்க. டிஜிட்டலைசேஷனை பத்தி மோடி இவ்வளவு வாய்கிலேயே பேசினார்ல, அப்ப நீங்க என்ன பண்ணவே இல்லையா? அத கேள்வி வரும் இல்ல? சரி, எப்படி? நான் கேட்டது 2 தான். நீ எவ்வளவு பாண்டை இஷ்யூ பண்ண, அந்த பாண்டை வாங்கினவன் எவ்வளவு என்கேஷ் பண்ணிருக்கான், 2 பட்டியலையும் கொடுனாங்க. கையில வச்சுக்கிட்டே பாம்பேல நாங்க சேகரிச்சு வச்சுட்டோம்னு அந்த பெட்டிஷன்ல இருக்கு. அப்ப ரெடியா இருக்குல்ல, ரெடியா இருக்கிறத கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கு 4 மாசம்னு கேட்டுதான் 1 நாள் அவகாசம், நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள போய் கொடுனாங்க. நேற்று கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதை தேர்தல் கமிஷன்ல எதையும் வச்சு சித்து விளையாட்டு பண்றாங்களோன்னு சந்தேகம் இருக்கு. ஆணையர்கள் 2 பேர் இல்ல, அது முடியட்டும்னு சொல்லி ஏதாவது சாக்கு போக்கு சொல்றாங்களா? அது ஒரு பக்கம். தேர்தல் கூடுதல் தேர்தல் ஆணைகள் அது காலியாக இருக்கிற 2 பேரை நியமிக்கிறதுக்கான கூட்டம் 14 நாளைக்குள்ள நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார் அசோசியேஷன் தலைவரை வச்சு, முன்னாள் தலைவரை வச்சு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க. இதை இப்படி எஸ்பிஐனுடைய வழக்குல இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணாம அப்படியே நிறுத்துவீங்க, ரெவியூ பண்ணுங்கன்னு. இந்த பதட்டம் எல்லாம் எதுக்கு சார்? அவரை தூண்டி விட்டது யார்? பிஜேபி தான் வாய் திறக்குதா? இது பார் கவுன்சிலனோட லெட்டர் பேர்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ தன் பதவியை பயன்படுத்தி கேள்வி கேட்பதற்கோ தன் கடமையை செய்வதற்கோ பணம் வாங்கினால் அது சட்டப்படி தவறுதான். அது ஒரு அந்த வளாகத்துக்குள்ள நடந்ததுன்ற சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு கிடையாது. குற்ற நடவடிக்கையை நீங்கள் சந்திச்சுதான் ஆகணும்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. உடனே மோடி ஒரு ட்வீட் போட்டார், வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற தீர்ப்பு. வரவேற்றாரா? இந்த தீர்ப்பை பத்தி பிஜேபி ஒருத்தர் வாய் திறக்கலையே. அப்ப நீங்க ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணம் இதுதானே? சொல்லுங்க சார். அப்ப அதை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சு நான் வரவேற்கிற, வாழ்த்துறேன், அப்படியே ஜனநாயகம் பொங்கி போகுதுன்னு சொல்றீங்களே, இந்த தீர்ப்பை பத்தி மோடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரையே. மாறா மறைமுகமா ஜனாதிபதி வரைக்கும், ஏன்னா நீங்க உங்க ரப்பர் ஸ்டாம்ப் ஜனாதிபதி தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன செய்ய காத்திருக்கிறீங்கன்ற ஒரு பதட்டம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு நாடு முழுக்க பரவி இருக்கு. இந்த யோக்கியமற்ற அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அந்த அற்புதமான தீர்ப்பு வந்திருக்கு. அது வெளியில வரட்டும். அப்ப என்ன யூகம் வருது? அப்ப நீ வாங்கக்கூடாத ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டியா? தேர்தல் பாண்ட் 22,200 சில்லற அந்த பாண்டு மொத்தம் நாங்க இஷ்யூ பண்ணிருக்கிறோம். 22,217. அதுல 22,030 வந்துச்சு. 200 பாண்டு மட்டும்தான் இன்னும் என்கேஷ் பண்ணல. சோ கிட்டத்தட்ட 99% பாண்டு வாங்கினா அவன் போய் காசை வாங்கிட்டான். யாருக்கிட்ட போய் கொடுத்தானோ அந்த பார்ட்டி, அந்த கட்சி பேங்க்ல கொடுத்து காசு ஆக்கிடுச்சு. இதை சொல்றதுக்கு எதுக்கு சார் நீங்க தயங்குறீங்க? இந்த சட்டத்தை கொண்டு வந்த போதே, இந்த திருத்தத்தை கொண்டு வர போதே கடுமையான எதிர்ப்பு இருந்தது. வாங்குறவன் யாருன்னு வெளியே சொல்ல வேண்டாம், அவன் யாருக்கு கொடுக்குறான்னு சொல்ல வேண்டாம். என்ன சார், நீங்க போய் 1 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டா உங்க கிட்டத்தட்ட நீ என்ன கலர்ல உள்ளாடை அணிஞ்சிருக்கேங்கிற கேள்வியை தவிர மீதி அத்தனையும் கேட்கிறான் பேங்க், உங்களையும் என்னையும். இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு, ஏது, என்ன, கேவைசி இன்னும் அப்டேட் பண்ணல, பேன் அப்டேட் பண்ணல, 1 லட்ச ரூபாய் போடுறதுக்கு நீ எத்தனை கோடி வேணாலும் யாருக்கிட்டையும் வாங்கிக்கலாம். யாருக்கிட்ட வாங்கினேன்னு சொல்ல வேண்டாம், யாருக்கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம். என்ன சார் இது? ஒரு என்ன சொல்றது, அதை பகல் கொள்ளைக்கு வழிவகுக்கிற ஒரு இது. அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அப்பதான் திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கே வர்றேன்.
ஏன் இவ்வளவு பதறீங்க? வாங்கக்கூடாதவங்ககிட்ட வாங்கிட்டீங்களா? வாங்கக்கூடாத நாடுகளை சேர்ந்த கம்பெனி கிட்ட வாங்கிட்டீங்களா? கேள்வி வரும்ல. இந்த விவரங்கள்லாம் வரட்டும், அம்பலப்படுவாங்க. யார் காங்கிரஸே பண்ணியிருந்தாலும் தப்பு தான். அது வாங்கக்கூடாத இடத்தில் வாங்கி இருந்தால் விமர்சனத்துக்கட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். கரெக்டா அந்த தேர்தல் நடைமுறைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் அந்த அவகாசத்தை கேட்ட போதுதான் பிஜேபியினுடைய நிஜ முகம் அம்பலப்பட்டு இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இதே சேட்டை தான் காவிரி விஷயத்துல அவங்க பண்ணாங்க. கர்நாடகா சட்டசபை தேர்தல் வந்துகிட்டு இருக்கு, 17ன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலான சட்ட போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது இறுதி தீர்ப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், போர்டு, தன்னாட்சி அமைப்பு அப்பதான் கிடைக்கும். போர்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு போய் ஒரு பெட்டிஷன் 10 நாள் கழிச்சு கொண்டு போட்டு, இதே மாதிரி 22 நாள் காத்திருந்து போய் பெட்டிஷன் போட்டாங்களா கடைசி நாள்ல, அதே மாதிரி கடைசி நேரத்துல போய் இந்த தேதிக்குள்ள நீ போர்டு அமைக்கணும்னு உத்தரவு வந்துச்சு. கடைசி நாள் போய் அது என்ன மீனிங்னு கேட்டு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. இதே பிஜேபி அரசு தான் அன்னைக்கு பண்ண தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ண துரோகம். அந்த புத்தி தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கடைசியில் என்ன பண்ணாங்க? வாரியம் அமைக்கவே இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம்னு அமைச்சாங்க. அது ஒரு மினிஸ்ட்ரிக்கு, ஜல்சக்தி மினிஸ்ட்ரி கீழே வரும். பல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாக்கும் இல்லை, பல்லும் இல்லை. அந்த ஆணையத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடங்கின இடத்துலயே வந்து நின்று போராடிட்டு இருக்கிறோம். தண்ணி திறந்து விடாமையே திறந்து விடாதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அங்கேயும் தண்ணிக்கு குடிநீர் பஞ்சம் தான். நான் அதை கொச்சைப்படுத்தல. அப்ப அந்த போராட்டத்தை தொடர செய்த அந்த துரோகத்தை சேர்ந்தது இந்த கட்சி தான். அதே பாணியை தான் இப்ப தேர்தல் பத்திரங்களை இப்ப என்ன பண்ணியாவது இந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்ய முடியுமா, நிறுத்தி வைக்க முடியுமான்ற அந்த பதட்டத்தை பார்த்த பிறகுதான் பிஜேபி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்குங்கிற எண்ணம் நாடு முழுக்க பரவி இருக்கு. உண்மை அம்பலத்துக்கு வரட்டும், நம்ம அப்புறம் விவாதிப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு காரணமாக அவங்க முன்வைக்கிறது, ஒன்று டிஜிட்டலாகவும் ஒன்று வந்து ஹார்ட் காப்பியாகவும் இருக்குது. அதுக்கு ஒரு காமன் பின் ஒன்று வச்சுருக்கோம், அதை பொருத்தி பார்த்து ஏமாத்துற வேலை, அதுக்கு காதில் பூ சுற்றுகிற வேலை. அதான் ஜட்ஜு கேட்டாரு, சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு, நீ அந்த வேலையெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ எவ்வளவு வித்த அந்த டீட்டெயிலை ஏற்றிரு, யாரு வாங்கினா டீட்டெயில் ஏற்று, மேட்ச் பண்ணுற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், சரிதானா? எதுக்கு உங்களுக்கு அந்த வேலை? நீங்க போடுங்க, அதெல்லாம் அலசி ஆளாயிரக்கு எவ்வளவு பேருங்க, 22,000 பாண்டு தான் சார் மொத்தமே. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்களே 1/2 hourல அனலைஸ் பண்ணி முடிச்சிடறான். வெப்சைட்ல ஏத்தட்டும், 15ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஏத்தணும். எந்தவித சேட்டைகளும் பண்ணாம இருந்தா நாளைக்கு நைட்டுக்குள்ள வெப்சைட்ல வந்துடும். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு உள்ளடி வேலை பண்ணி இன்னும் பதட்டம் குறையாத பிஜேபி இன்னும் துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணியாவது பண்ணலாமா? அதான் ஒருத்தர் மீம்ஸ்ல எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, திடீர் மின் கசிவு, தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் வரலாறு காணாத விபத்து, அப்படி இப்படின்னு வந்தா கூட ஆச்சரியம். ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபி எடை போட்டு வச்சிருக்காங்க. ஆவணங்கள் நேர்மை இல்ல, ஆவணங்கள் சேகரித்து வச்சிருக்கிற இடத்துல தீ விபத்து. அப்போ இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு இகழ்ச்சியா யூகம் பண்ணி கிண்டல் பண்ற அளவுக்கு தங்களை நிலைநிறுத்திக்கிட்டது யாரு? பிஜேபி தான். ஒரு கோர்ட் சொன்னா தீர்ப்பு மதிக்கிறோம் தூக்கி போட்டு போக வேண்டியாரா சார்? எதுக்கு பதுங்குறீங்க? எதுக்காக பயப்படுறீங்க? எதுக்கு பதட்டப்படுறீங்க? அதனாலதான் சொல்றேன், முழுசா வரட்டும். இவங்க எதுக்காக பயந்தாங்க, இதுக்கா இவ்வளவு பயந்தீங்கன்னு நம்ம கடந்து போலாம். ஓ இதுக்குதான் பயந்தீங்களா அப்படின்னு விமர்சனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். இப்போ ஆனால் இந்த விஷயம் தேர்தலுக்கு முன்னாடி வெளியில் வந்துடும் அப்படின்னு இப்போ நம்பலாமா? இப்போ நான் வந்து இன்னொன்று கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் சார், இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்கள் அவர்கள்கிட்டையும் நான் ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 2 விஷயத்தையும் வெளியிட்டாங்க, ஓகே இட்ஸ் ரைட், இதன் மூலமாக நிறைய தகவல்களும் தெரிய வரும், இருந்தாலும் இதை பொருத்தாமல் எந்த கம்பெனி கரெக்டாக எந்த இது கொடுத்துருக்குறாங்கன்ற டீட்டெயில் இல்லாமல் வெளியிடப்படும் இந்த தரவுகள் பலன் இல்லாம தான் போகும். இல்லை வெளியிடப்பட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி வேற யாராவது உட்காந்து அதை கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்லை, இது ஒரு ப்ராசஸ் தான். முதல்ல இது வரட்டும். இதை வெளியிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இதே பிரசாந்த் பூஷன் போய் நிற்பார். ஏடிஆர்னு ஒரு அமைப்பு சார்பாக தான் ஒரு வழக்கு போட்டு நடத்தினாரு. திருப்பி கோர்ட்டை போய் அணுக போறாங்க. இதை வெளியிட்டீங்க, என்ன நோக்கத்துக்காக நாங்க இதை கேட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறலைன்னு அடுத்தடுத்து தான் போய் நிற்பாங்க. இப்பவே நம்ம யூகம் பண்ணி இது இருக்கும் இது இருக்காது அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். நாளைக்கு வரட்டும். நாளைக்கு வரும்போது அந்த பத்திரத்தை வாங்கணும். 200 பத்திரத்தை நீங்க வாங்கினீங்க, எனக்கு 100 கொடுத்தீங்க, இன்னொருத்தனுக்கு 50 கொடுத்தீங்க, மூணாவது ஆளுக்கு ஒரு 50 கொடுத்தீங்கன்னு சொல்றோம்ல. இந்த 100 வாங்கினா என் பேரும் அதுல இருக்கும், 50 வாங்கின பேரும் இருக்கும், இன்னொரு 50ஓட பேரும் இருக்கும். அதை வச்சே ஒரு யூகத்துக்கு வந்துடலாம், ஒரு முடிவுக்கும் வரலாம், ஒரு விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னும் டீட்டெயிலா வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் என்னது தேவைப்படுது, இப்போ வந்திருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. இப்பவே அப்படி தூரத்துல நின்று எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பிரச்சனைகளுக்கு தீர்வை எதிர்பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு வந்ததே ஜனநாயகத்தை வலுப்படுத்துற விஷயமா தான் ஒரு பத்திரிகையாளரை நான் பாக்குறேன். சரிதானே? நான் ஒரு வகையில நான் வேற மாதிரிலாம் நினைச்சேன், வழக்கம் போல இதையும் வேற மாதிரி ஊத்தி மூடிடுவாங்களோன்னலாம்.
என்னை போன்றவர்களையும் ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு, நம்முடைய யூகம் தவறுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்புன்னு தான் நான் அதை இல்ல, பார்க்கிறேன். கண்டிப்பா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இன்னும் ஒரு ஆமா, நம்பிக்கை, நம்ம ஜனநாயகத்தின் இன்னும் மீதான தொடர்ந்து நம்பிக்கையை வைக்கலாம். நம்பிக்கை வச்சிருக்காங்க. முழுசா வீண் போகல, நம்பிக்கையை தொடர்ந்து வைங்கிறதுக்கான அறைகூவல் தான் இது மாதிரியான தீர்ப்புகள். ஸோ நான் அப்படியே தேர்தல் அரசியலுக்குள்ள வரேன். இந்த மாதிரியான சிஏஏ, இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட், இந்த மாதிரி ஒரு பூதாகரமான விஷயங்கள்லாம் வர்ற இந்த சூழல்ல ஒரு பக்கம் இந்த என்டிஏ சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்ல ஐஎன்டிஏயே இதை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணி பண்ற அளவுக்கு அவங்களோட பிளான்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே இந்த பட்டியல் பத்தின விவரங்கள் வெளியில வந்தாதான் அதை எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க, இல்ல அதுல அவங்களே சிக்கி இருக்காங்களான்னு நம்ம அதுக்கப்புறம் தான் யூகம் பண்ண முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு கட்சிகளினுடைய கூட்டணி, அவங்களுக்கான அலாட்மெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதில் பர்டிகுலர்லி நான் இங்கே பாஜக கலந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மறுபடியும் ஒரு 2014 ஃபார்முலாவை திரும்பவும் எடுத்துட்டு வரணும். அந்த அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு பலம் பண்ணணும். அதிமுக வெளியே போயிட்டாலும் நம்ம அவங்களுக்கு டஃப் கொடுத்தாகணும். என்ன இருந்தாலும் நம்ம முழுசாக இறங்கி கோதால இறங்கி பார்த்தணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகள் அதனுடைய பலங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வியூகங்கள் அமைக்கிறதாக இருக்கட்டும், எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க இப்போதே சொல்லுங்க. வேற வழி இல்லை பிஜேபிக்கு. 2014 மாதிரியே நம்ம அமைச்சு காட்டணும்லாம் அவங்க பிளான் போடல. சேட்டை பண்ணி துடுக்குத்தனமான வார்த்தைகளை விட்டு இந்த கூட்டணியை முறிச்சது அண்ணாமலை தான். அதுக்கப்புறம் அதே எடப்பாடி கிட்ட போய் தொங்கிக்கிட்டு இருந்தாங்க 3 நாளா. நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் கூட அவங்க அந்த முயற்சியை கைவிடல. அதனாலதான் ஓபிஎஸ் தினகரனை கடைசி வரைக்கும் அபிஷியலா போய் யாரும் பார்க்காம இருந்தாங்க. ஸோ எடப்பாடி தான் எடுத்த முடிவுல உறுதியா இருந்ததுனால வேற வழி இல்லாம இன்னொரு அணி அமைக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபி. அதுக்காக அவங்க தேர்தலில் புறக்கணிச்சு போக போறது இல்லை. அவங்க ஒரு அணி அமைக்க தான் போறாங்க. இது அதாவது அப்படி சூழல் எழுந்த பிறகு அதை கொஞ்சம் வலுப்படுத்த நினைக்கிறதுல தவறு இல்லை. அவங்களுக்கு பணபலம், அதிகார பலம், மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறோங்கிற அந்த ஒரு பலம் கூடுதல் தான் இருக்குது. அதனால ஜெயிப்போமா மாட்டோமான்னு தெரியல கூட இன்னைக்கு பாமக அங்கே போகுதோன்றது எதனால சொல்றோம்? பாமக ஜெயிக்கிற குதிரையில ஏறுற கட்சி. எந்த கட்சிக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கும். தோக்குற கூட்டில போய் யாராவது சேருவாங்களா? இல்லை. அப்போ அந்த அளவுக்கு பிஜேபி நோக்கி போறாங்கன்னா ஒரு சிலர், வேற வாய்ப்பு கிடைக்காதவங்களோ இல்ல அதிமுக என்கிற வாய்ப்பு இருந்தும் அதை புறக்கணிச்சுட்டு பிஜேபி பக்கம் போறாங்கன்னா பிஜேபியினுடைய அந்த அதிகார பலம் தான் முக்கியமான காரணம். சரிதானா? அவங்கள அந்த சூழலை பயன்படுத்தி அந்த பலத்தை வச்சு தங்களுடைய அணியை பலப்படுத்துவாங்கல்ல, அது இயல்பான ஒரு நடைமுறை தானே.